அதிமுக தான் அவருடைய உயிர்நாடி. அதனால புதிய கட்சி ஒன்றும் ஆகும். இந்த நீதிமன்றத்தில் இவர் தான் பொதுச் செயலாளர் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு ஏதாவது நீதிமன்ற தீர்ப்பு இருக்கா? இவர் தான் பொதுச் செயலாளர், இவர் தான் கட்சி, இவர் தான் சின்னம், இவர் தான் அதிமுகங்கிறது பஸ்ஸை பிடிச்சி ஒவ்வொரு ஊரா போயிட்டு வந்துட்டா அவர் சந்திச்சுட்டாரு, அவர் பார்த்துட்டாரு, என்னவோ நடக்குது. மக்கள் மனசுல அம்மா காட்டிய முகம் தான் தெரியும் இல்லையா? ஒரு கருணாநிதி காட்டிய முகம் இல்ல ஸ்டாலின் காட்டிய முகம் வாங்குறதுலாம் வராது. பஸ்ஸை பிடிச்சி ஒவ்வொரு இடமா ஷிஃப்ட் பண்ணி கார்பரேட் கம்பெனியில் கொடுத்து 200 ரூபா 300 ரூபாய்க்கு வேட்டி சேலைக்கு எல்லாம் கொடுத்து ஆட்களை கொண்டு வந்து விடுறாங்கன்னு. அதாவது அந்த கூட்டத்தோட ஒரு தலைவனை பார்க்க வரக்கூடிய முகம், அந்த உணர்ச்சி இருக்கும். இங்க உணர்வு ஒன்றும் இல்லையே. அங்க வர பெண்கள், எத்தனை பெண்கள் வந்து ஐயா எடப்பாடி சாமி நீங்க வந்து எம்ஜிஆர் போல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இல்ல அம்மா போல நீங்க இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இந்த பாஜக எங்க இருந்துங்கிறத தூக்கி நிப்பாட்டினவர் அண்ணாமலை. அந்த அண்ணாமலையே நீங்க வந்து புறந்தள்ளிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி சேர்க்கும் போது அம்மாவே அடிச்சு உடைங்க கட்சி ஆபீஸ்னாங்க. அண்ணன் செங்கோட்டை போய் அடிச்சு உடைச்சாரு. அன்னைக்கு கட்சி ஒருங்கிணைப்பாளர் தானே, கட்சி ஆபீஸை உடைச்சாங்க, அடிச்சாங்க, உடைச்சாங்க. உங்களை யாரு சார் கூட்ட சொன்னது? ஒரு வீட்டில் 2 ஓட்டு 3 ஓட்டு. இன்னைக்கு விஜய், இன்னைக்கு நீங்க விஜய் ரசிகர்கள், விஜயோட தொண்டர்களை நீங்க ரசிகர்கள் சொல்றதா? அன்னைக்கு நாங்க எம்ஜிஆரோட ரசிகர். அமெரிக்காவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும்போது என் நண்பன் வந்தா, 40 ஆண்டு கால நண்பன் வந்தா நான் இந்த ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லி கருணாநிதியை கெஞ்ச வச்ச கட்சி இந்த அதிமுக கட்சி. நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓபிஎஸ் அவர்கள் என்ன திட்டம் வச்சிருக்காரு சார்? புதிய கட்சியை தொடங்க போறதா சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கு. இல்லை, அவர் பலமுறை சொல்லிட்டாரு நான் புதிய கட்சி தொடங்க மாட்டேன்ட்டார். அப்புறம் புதிய கட்சிங்கிறீங்க, புதிய கட்சி தொடங்க மாட்டாரு. அபகரித்த அதிமுகவை சட்டத்தின் மூலமாக மீட்டெடுக்கிறக்கூடிய முயற்சியில் அவர் இருக்கார். அதனால அதிமுக தான் அவருடைய உயிர்நாடி. அதனால புதிய கட்சி ஒன்றும் அவர் ஆரம்பிக்கிற மனநிலை கிடையாது. அந்த முடிவில் எல்லாத்திலையும் பல முறை சொல்லிட்டு இருக்காரு, நான் புதிய கட்சி ஆரம்பிக்க மாட்டேங்கிறது அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அது செய்யவும் மாட்டார். அதிமுகவை மீட்டெடுக்கிற முயற்சியில் எப்படி கலக்கணுமோ அதை இறங்குவார். சார், இப்போ கட்சியோட சின்னம் எல்லாமே வந்து இபிஎஸ் தரப்புல இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், அதாவது கட்சி சின்னம் நீங்கள் வந்து அப்படி சொல்ல முடியாது. அதாவது சின்னத்து வந்து இப்போ வழக்குகள் போயிட்டு இருக்குது, எல்லாமே இடைக்காலமாக வாங்கப்பட்டது. நீங்கள் எந்த நீதிமன்றத்தில் இவர் தான் பொதுச் செயலாளர் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு ஏதாவது நீதிமன்ற தீர்ப்பு இருக்கா? இல்லையே. ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க, கீழாமை நீதிமன்றத்தில் என்ன வழக்கோ அதுதான் முடிவுக்கு உட்பட்டதுன்ட்டாங்க. கீழாமை நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு. அதிமுகவோட வழக்கு, பொதுச் செயலாளரோட வழக்கு. இவரே பொதுச் செயலாளர் இல்லைங்கிறதுக்கு கொண்டு போய் மனு போட்டிருக்காரு. இப்போ நேற்று வந்து ஒரு வழக்கில் இடைக்கால தடையை வாங்கினாரு. அதை கேவிட்டை மறைச்சி ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கேவிட்டு போட்டிருக்காப்புல. சூரியமூர்த்திங்கிறவர் போட்ட வழக்கு, இரட்டையில வழக்கு. அந்த கேவிட்டு போட்டு வச்சிருக்கிறார். உரிமையல் நீதிமன்றத்தில் ஸ்டே கிடைக்காதுன்னு சொல்லி போட்ட பிறகு இவர் எப்படியும் அடுத்தது உயர் நீதிமன்றத்துக்கு வருவாருன்னா ஒரு கேவிட்டு போட்டு வச்சிருக்காரு. அந்த கேவிட்டையே மறைச்சி ஒரு நீதிபதி கிட்ட ஒரு ஆர்டர் வந்துடுறாரு. அது கூட அந்த நீதிபதிக்கு கேவிட்டு மறைக்கப்பட்ட உண்மை தெரிஞ்சவங்க உடனே அந்த ரூல்ல கொண்டு வந்து அந்த ஆர்டரை டிஸ்மிஸ் பண்றாரு. அப்பவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது நீதிமன்றத்தால அவருக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த இயக்கத்துக்கு பொதுக்குழுவால செல்லும், பொதுக்குழுவால பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் அங்கிறது மொத்தமாவே வந்து இந்த இயக்கத்தோட தலைவரோட விதி அப்படி பண்ணாங்க. அதனால இன்னும் ஒரு 2 மாதத்துல எல்லா முடிவும் வெளியிடுவாங்க. அதனால நீதிமன்றத்தோட தீர்ப்புகள் மாறும். இனிமேல் வந்து அந்த இடைக்கால பொதுச் செயலாளர் இதெல்லாம் வந்து இனிமேல் போட முடியாத காலங்கள் இன்னும் 2 மாதத்துல முடிவு வரும். சார், தொண்டர்களோட ஆதரவோட தான் சார் இபிஎஸ் அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் ஆதரவு கிடையாது சார். நிர்வாகிகள் எந்த நீதிமன்றத்திலேயாவது பொதுச் செயலாளருங்கிற வழக்கு இவர் வந்து செல்லுன்னு சொல்லியிருக்காரா? இல்லையே. அதெல்லாம் வந்து மறைக்கப்பட்ட உண்மைகள்லாம் நிறைய இருக்கு. மீடியாக்கள்லாம் அவரை கொண்டு வந்து சும்மா பொதுச் செயலாளர் சொல்லி தூக்கி விட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன உண்மை மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க சார்? நீதிமன்ற வழக்குகளை எடுத்து பாருங்க சார்.
தீர்ப்புகளை எடுத்து பாருங்க. ஒன்று வழக்குகள்லாம் பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் தான் பொதுச் செயலாளர், இவர் தான் கட்சி, இவர் தான் சின்னம், இவர் தான் அதிமுகங்கிறது பஸ்ஸை பிடிச்சி ஒவ்வொரு ஊரா போயிட்டு வந்துட்டா அந்த படம் கட்டுற வேலையெல்லாம் இனிமேல் நடக்காது. இன்னும் 2 மாசத்துல அந்த காட்சிகள்லாம் மாறிடும். சார் ஆல்ரெடி சின்னத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சார்? சார் அது இவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அன்னைக்கு களத்துல நிப்பாட்டல, அதனால கொடுக்கப்பட்டது. அது பாஜக பின்னாடி இருந்து துரோக செயலுக்கு ஈடுபட்டு செயல்பட்டார்கள், அதனாலதான் முடிவெடுத்து துரத்தி போட்டாரு. என்னால வெளியில இருந்து ஃபைட் பண்ணுவோம். எப்பயுமே ஒரு பிரதான எதிர்ப்பு என்னன்னா திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவோட முக்கியமான ஒரு கொள்கைன்னு சொல்லப்படும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஓபிஎஸ் சந்திக்க வேண்டிய காரணம் என்னவா இருந்தது சார்? அது ஒரு அவரோட பிரதர் இறந்ததுக்கு, மூக்காமுத்து இறந்ததுக்கு உள்ள ஒரு அனுதாபம். ரெண்டாவது இவர் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தாரு. வாக்கிங் போற இடத்துல சந்திச்சிருக்காரு. முதல்வர் வாங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. இவர் ஒரு முன்னாள் முதல்வர், அவரு இப்ப இருக்கிற இந்நாள் முதல்வர். இவ்வளவுதான் அதுக்குள்ள உள்ள கேப் ஒழியா அவர் சந்திச்சுட்டார, அவர் பார்த்துட்டார, என்னவோ நடக்குது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னைக்குமே தன்னுடைய கொள்கையை இடத்தையும் விட்டு கொடுக்காத மனிதர் அண்ணன் ஓபிஎஸ் அவர். சார் இந்த இயக்கத்துல 3 முறை முதல்வராக இருந்தவர், அண்ணா திமுகவோட ஒரிஜினல் வித்து. அவர் போய் திரும்பி எப்படி சார் திமுக போய் இது பண்ணிடுவாரு, வச்சிருவாரு? சும்மா ஊடகத்துல பொருளையை கிளப்பி விட்டுட்டு அது ஒரு செய்தியா பரப்ப விட்டுற வேண்டியதான் ஒழியா மக்கள் நம்ப மாட்டாங்க. மக்கள் ஓபிஎஸ் போய் திமுக சேர்ந்துருவாரு, இல்ல திமுக போய் அனுதாபம் தேடுறாரு, அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. நம்பகத்தை தன்னை மாதிரி பண்ணுனா கூட மக்கள் மனசுல இருக்காது. மக்கள் மனசுல அம்மா காட்டிய முகம் தான் தெரியும் ஒழிய ஒரு கருணாநிதி காட்டிய முகம், இல்ல ஸ்டாலின் காட்டிய முகம் அப்படிங்கிறதுலாம் வராது. எடப்பாடி பழனிசாமி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சசிகலா அம்மா காட்டின முகம் தான் தெரியும். அது மாதிரி ஓபிஎஸ் அவர்களை காட்டியதுன்னு அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காட்டிய முகம் தான் தெரியும். ஆனா ஏன் ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி மூத்தவர்களோ யாருமே பின்னாடி இல்லை? ஏன்னா எல்லாருமே இபிஎஸ் பக்கம் இருக்காங்களே. பணம், துட்டு, காசு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிக்கிட்ட மொத்தத்தில் அவ்வளோ பதவி, பணம், பட்டம். எதிர்கட்சி பீரியடு சார், எதிர்கட்சி பீரியட்ல எவனும் தான் காசு சம்பாதிச்ச காசுகளை கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். இவர் பணத்தை இறக்கி விட்டு நான் செயல்படுத்துறாரு, எல்லாரையும் அடிமையாக்கி வச்சிருக்காரு. ஆனா அவர் பாஜகவுக்கு அடிமையா இருக்காரு, அவ்வளவுதான் உண்மை, வேற ஒண்ணும் இல்லை. என்ன சார் இப்படி சொல்றீங்க? பாஜகவுக்கு அடிமையா இருக்காரு? ஏன்னா ஓபிஎஸ் ஏற்கனவே அந்த 2029 வரைக்கும் பாஜகவோட ஒட்டு கிடையாது, உறவு கிடையாது சொன்னா ஒரே நாள் அமித்ஷா கூப்பிட்டு உடனே போய் ஒட்டிக்கிட்டாரு. அப்பவே தெரிய வேண்டாமா தன்னுடைய வழக்குகள், தன்னுடைய சம்பந்திய? சார் நான் சொல்லல, திரு அண்ணாமலை கலைஞர் பாஜக தலைவர் தான் சொல்லியிருக்காரு. உங்க சம்பந்தியோட சொத்துகள்லாம் எங்கெங்க இருக்கு, எங்கெங்க பிரச்சனை இருக்கு, ஒரிசால இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத சுட்டி காட்டியவர் கலிஞ்சாபுர இருந்த பாஜக தலைவர். அதுக்கு பிறகு அமித்ஷா வந்தாரு, அண்ணாமலை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டாரு. எடப்பாடி வீட்டு கதவு திறக்கப்பட்டது, தூக்கி அப்படியே உள்ள உட்கார வச்சு பாஜக கூட ஒட்டி உறவாடிட்டு இருக்காரு. அப்போ தன்னுடைய சுயநலத்துக்காக கட்சியை அடமானம் வச்சுட்டாரு. சார் 2024 தேர்தல் அப்போ நீங்க அந்த கூட்டணியில தானே சார் இருந்தீங்க? சுயமரியாதையோட பாஜகவோட தானே இருந்தீங்க சார், சுயமரியாதையோட நின்னோம். ஒரே ஒரு சீட்டா இருந்தாலும் கூட, கூட்டணி தர்மத்துக்கு ஒரே ஒரு சீட்டா நின்னா கூட தொண்டர்களை பாலடைக்காம, தொண்டர்களை அதுல எந்த பாழ்படுத்தாம தானே ஒரு தலைவரை நின்று சுயேட்சை வேட்பாளராக நின்று ஒரு பலாப்பழ சின்னத்தை எடுத்து 20 நாள் போட்டி போட்டு அதுல ஒரு 3.5 லட்சம் ஓட்டை வாங்கி அங்க ரெட்டையில சின்னமும் கொடியும் கொடுக்கப்பட்ட இடம் டெபாசிட் இழக்க வச்சாரு சார். அதுதான் மாவீரர், அதுதான் போர்க்களத்துல நிக்கிற ஒரு மாவீரன்கிறது சொல்ல முடியும். நீங்க பின்வாசலோட இப்படி போய் காலில் உள்ளது, இப்படி போய் காலில் உள்ளது, அதெல்லாம் செய்யலையே அவரு. இவங்களை வீழ்த்தணும் அப்படின்றதுதான் பிரதான. மோடி பிரச்சாரம் பண்ணாரா? சொல்லுங்க, மோடி பிரச்சாரம் பண்ணாரா? எத்தனை தலைவர்களுக்கு பாஜக தலைவர் வந்தாரா? ஒருத்தர் வரலையே. ஏதோ நட்டாகிட்ட அந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் வந்துட்டு போனாங்க. பாஜகல இருக்க முகம் தெரியாத ஒரு 4 வடநாட்டுக்காரங்க உட்கார்ந்து பேசிட்டு போனாங்க, அவ்வளவுதானே அவருக்கு பிரச்சாரம். அவருக்கு பிராண்டு ஒன்லி புரட்சி தலைவி அம்மா, அவர் காட்டிய முகம், அதுதான் அந்த பிராண்ட்ல தான் அவர் 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். ஆனா அவர் பின்னாடி யாருமே நிக்கலையே சார். மக்களும் தொண்டர்களும் நிக்கிறாங்க, அவ்வளவுதான். என்ன என்கிட்ட கேட்டா ஒரே பதில், மக்களும் தொண்டர்களும் அவர் பின்னாடி நிக்கிறாங்க. சார் இப்ப இபிஎஸ் அவர்களும் கூட்டத்துக்கு போறாரு, எல்லா இடத்துலயும் கூட்டம் அபரிவிதமாவே இருக்குன்னு பார்க்க முடியுது. காசு கொடுத்தா கூட்டம் வரும் சார். இப்ப என்ன வேணும் சொல்லுங்க, காசு கொடுங்க, எவ்வளவு நாளும் கூட்டத்தை கூட்டம் சார். எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த அளவுக்கு கூட்டம் கூடுறது அதுதான். நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த சமூக வலைத்தளங்கள்ல போட்டுட்டு இருக்காங்களே, அப்படியே பஸ்ஸை பிடிச்சி ஒவ்வொரு இடமா ஷிஃப்ட் பண்ணி கார்பரேட் கம்பெனியில கொடுத்து 200 ரூபா 300 ரூபாய்க்கு வேட்டி சேலைக்கு எல்லாம் கொடுத்து ஆட்களை கொண்டு வந்து விடுறாங்கன்னு. சார் நீங்க ஒரு கூட்டத்தை பார்க்கும் போதே தெரியும்,
அதாவது அந்த கூட்டத்தோட ஒரு தலைவனை பார்க்க வரக்கூடிய முகம், அந்த உணர்ச்சி இருக்கும். இங்க உணர்வு ஒன்றும் இல்லையே. ஓட்டு விழணும்ல சார். நீங்க யாரு? இந்த அதிமுகவை அபகரிச்சுட்டீங்க, இந்த அதிமுக அழிச்சிட்டு இருக்கீங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அக்பர் முத்திர மாதிரி குத்தியாச்சு மக்கள் மனசுல. அதுல இருந்து அவர் இனிமேல் 2026 தேர்தல தேறி வரவே முடியாது சார். ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்டம் சேர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இபிஎஸ் அவர்கள் போற இடத்துல எல்லாம் கூட்டம் இருக்கு. இது போல ஒரு பயணம் வந்து மேற்கொள்ள போறதா சொல்றாரு. சொல்றேன் சார், கூட்டம் வந்து நீங்க எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இவங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு கூட்டம். இப்ப நேற்று கூட நடிகர் விஜய்க்கு ஒரு கூட்டம் வந்தது, தாவேகா தலைவருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ரசிகர்கள், தொண்டர்கள் அந்த உணர்வுபூர்வமா ஒரு தலைவரை உருவாக்கணுங்கிறதுக்காக வராங்க. நான் இல்லைன்னு மறுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கூட்டத்தை நீங்க பார்த்தாலே தெரியும். ஏறிச்சாடி முண்டி அடிச்சு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து படுத்து கிடந்து இதெல்லாம் கூட்டிட்டு வர கூட்டம் கிடையாது. நீங்க அதே எடப்பாடி பழனிசாமி கூட்டிட்டு போய் கூட்டத்தை பாருங்க, எவன் முண்டி அடிச்சுட்டு போய் உள்ள போய் விழுதான்னு பாருங்க. அந்த கட்சிக்கார நிர்வாகிகள் தான் கொஞ்சம் போய் மாலவே உங்களையும் 10 பேரை கூட்டிட்டு போவான். அதோட முடிஞ்சு போச்சு. அங்க வர பெண்கள், எத்தனை பெண்கள் வந்து ஐயா எடப்பாடி சாமி நீங்க வந்து எம்ஜிஆர் போல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, இல்ல அம்மா போல நீங்க இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இவரா சொல்லிக்கிட வேண்டியதான ஒழிய, இவரா பைக்க வச்சு பேசிக்கிட வேண்டியதான ஒழிய, இந்த காட்சிகள் எல்லாம், இந்த பிம்பத்தெல்லாம் நாங்க எல்லாத்தையும் அந்த காலத்திலே, தலைவர் காலத்துல கருணாநிதி வரும்போது பார்த்துட்டோம். அதனால இதெல்லாம் நாங்க இந்த கூட்டத்துக்கு எல்லாம் பார்த்து பழனிசாமி போட்டுக்கிற வேஷத்துக்கு இங்க மக்கள் எல்லாம் படிக்க மாட்டாங்க சார். நீங்க இன்னைக்கு டிவியில உட்கார்ந்து இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன நடக்குங்கிறது பார்ப்பாங்க. யாரும் பொது வெளிக்கு வர மாட்டாங்க. எத்தனை சீரியல் ஓடுது. இதெல்லாம் விட்டுக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்க்க வந்து நிற்பாங்க கூட்டத்துல. நம்மளே சிந்திக்கணும்ல. இன்னைக்கு ஒரு தலைவர் பேச வர்றோம்னா அதுக்கு எவ்வளவு பேர் நீங்க 200 ரூபா 300 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்து கூட்டத்துல உட்கார வச்சு சாரி அது வேட்டி கொடுத்தாதான் உண்டு. அதனாலதான் அந்த மாதிரி பணம் கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டாம்னு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இது பண்ண. உணர்வுள்ள கூட்டம் வரணும், அதுக்கு நம்ம பெரிய தலைவர்கள் கிடையாது. அதனால அவருடைய இந்த செய்கைகளுக்கெல்லாம் அவர் போக மாட்டார் சார். இப்ப வந்து பாஜகவோட கூட்டணியிலிருந்து வெளியில வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன? நயினார் அவர்கள் வந்து பிரதமர்கிட்ட நானே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பேன், என்கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர் வந்து மெசேஜ் காட்டுறாரு, இல்ல நான் அனுப்புனதுக்கு அவர் ரிப்ளையே பண்ணல அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. பழைய கதை முடிஞ்சு போச்சு, நீங்க திரும்பி கேட்குறீங்க. அதாவது பாஜக வந்து புறந்தள்ளிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமியே நம்புவாங்க. எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு போகும்போது அது ஒரு ஒப்புக்கு ஒரு துருப்பு சீட்டு மாதிரி கருவேப்பிலையாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பயன்படுத்துறாங்க 2024. அப்ப பாரத பிரதமர் மோடி வரணுங்கிறதுக்காக எதையும் தாங்கும் இதயமா செயல்பட்டார். இது 2026 தமிழ்நாட்டு அரசியல் களம். இங்க மோடி வந்து உட்கார வேண்டிய இல்லை, அமித்ஷா வந்து உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க பாஜகவுக்கு வேலையே கிடையாது. நல்ல புரிஞ்சிருங்க, பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல வேலை கிடையாது. இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து எடப்பாடியை கூட்டிட்டு வந்து என்ன ஏதுன்னு கேட்காமலே என்டிஏக்கு ஒரு கூட்டணி தலைவரை உட்கார வச்சுட்டீங்க. அந்த ஆள் என்னவோ நம்ம பேசுறதுதான் நல்லது சொல்றாரு, அதுக்கு ஜிஞ்சாங்க அடிச்ச மாதிரி இப்ப இருக்கிற பாஜக மாநில தலைவர். இப்படியெல்லாம் இந்த செயல்பாடுகளை பார்க்க ரசிக்கத்தன்மை மக்கள் மத்தியிலே இல்லாம போயிடுச்சு. இந்த பாஜக எங்க இருந்துங்கிறத தூக்கி நிப்பாட்டினவர் அண்ணாமலை. அந்த அண்ணாமலையே நீங்க வந்து புறந்தள்ளிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி சேர்க்கும் போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் ஏமாத்துற. நீங்க இப்போ நாளைக்கு வந்து 4 சீட்டை தாரேன் 3 சீட்டை தாரேன் பலாப்பழ சின்னத்துல வந்து நில்லுங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கிற வேண்டிய கட்டாயப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிரும். இதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, தொண்டர்களும் மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப, ஏன்னா பொதுமக்களும் அவரை சந்திக்கிறாங்க பேசுறாங்க, தொண்டர்களும் அதனுடைய இதுல சொல்றாங்க நம்ம வேண்டாம்னே பாஜகவோட எதுக்குன்னு அந்த அளவுக்கு நம்ம போய் அவங்க பின்னாடி நிக்கணும், பாஜகவை வளர்க்கறதுக்கு நம்ம எதுக்கு நம்ம புரிய வேண்டிய அவசியம் இல்லை, வேணா எடப்பாடி குறிஞ்சிட்டு போட்டோம், ஆனால் நாங்கள் முடிவெடுத்தோம், வெளியில் வந்துட்டோம், அவ்வளோதான். அதுக்கு ஏற்றபடி அவர் மோடி வாராரு, மற்ற கூட்டணி தலைவர்கள் எல்லாம் பார்க்குறாரு, இவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அது நயினார் நாகேந்திரன் நான் வாங்கி தரேன், இல்லை அண்ணன் ஒரு முன்னாள் முதல்வர் ஒரு கூட்டணியில் இருக்கிறவர் ஏன் வரலன்னு ஒரு மோடியே கேட்கறதுக்கு துப்பு இல்லைன்னா அந்த இயக்கத்தில் நம்ம ஏன் உட்கார்ந்துருக்கணும்? அவர் ஒரு பாரத பிரதமர் உண்டா இல்லையா? கட்சி ரீதியாக வர்றார், அரசு ரீதியாக வர்றாரு. வரும்போது நீங்க மற்ற கட்சிக்காரங்க கூட்டணி கட்சி பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை. அவருக்கு தனக்காக ஓட்டு, அதாவது கழிஞ்ச முறை காசியில் அவர் வந்து வாரணாசியில் நிற்கும் போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் நாமினேஷன் தாக்கல் பண்ணி கூடால போய் கையெழுத்து விட்டார். இதை எடப்பாடி பழனிசாமி போல தோற்க போறாரு, இது அண்ணாமலையே சொல்லியிருப்பாரு, நல்லா புரிஞ்சிருங்க. அப்படி ஒரு மனிதரை நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க, நீங்க வரணும் நல்லாட்சி தரணும்னு நினைச்சு இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை புறந்தள்ளுறீங்க. அப்புறம் எதுக்கு சார் உங்க கூட உட்காரணும்?
சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இயக்கத்தோட நாங்க வந்தவங்கல்ல. அதனால மதியாதார் வாசல் மிதியாதைன்னு சொல்லி தூக்கி போட்டு அதான் ஒண்ணு. சார், ஓபிஎஸ் அவர்களால இந்த அளவுக்கு ஒரு இயக்கத்தை கட்டுக்கோப்பா நடத்த முடியுமா இப்ப அதிமுக இருப்பது போல? ஏன்னா கொடுத்து பாருங்க தெரியும், நடத்துவாரு. இல்ல, இந்த காலகட்டத்துல இப்ப இபிஎஸ் அவர்கள் அதை தக்க வச்சு எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சு தக்க வைக்கல சொல்றாங்க. தக்க வைக்கல. நீங்க இப்ப அவர் 110 தொகுதி போயிட்டேங்கிறாரு. எத்தனை மாவட்டம்? ஒரு 20 நீங்க உங்க 20 மாவட்டம் நீங்க போனா கூட அந்த மாவட்டத்துக்குள்ள எல்லாம் ஒரு 2-3 பிரிவுல சண்டை. ஒரு இப்ப கன்னியாகுமரி மாவட்டம்லாம் உள்ளே வரல, காவல் கிணறோட திரும்பி போயிட்டாரு. உள்ளுக்கு போனா 3 பிரிவு, ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள 3 பிரிவு, 4 பிரிவு, 2 பிரிவு, அவாவ சண்டை. நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற சண்டையை பூகம்பத்தை கிளப்பி விட்டுட்டு தான் போயிட்டு இருக்காரு ஒழிய எங்கேயுமே ஒற்றுமையை உருவாக்கி கொடுத்துட்டு போல. இவர் போன போற அங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு சண்டை சச்சரவுகள் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? காசு கொடுக்குறாரு, ஒரு தொகுதி ஒரு மாவட்டத்துக்கு 30 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு. அதுவே சரியா பிரிச்சு போகலன்னா அங்க இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க சண்டை போட்டு தானே ஒதுங்குவான். இருக்கிறதையும் தொடச்சி விட்டுட்டு போயிட்டு இருக்காரு இவருடைய பச்சை கலர் பஸ் பயணம். அதான் உண்மை. 26 சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அதிமுக? எல்லாரும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல, ஒன்றிணைய வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ள காலகட்டங்கள் கடந்து போயிட்டு இருக்கு. அப்படி ஒன்றிணையணும்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொல்லி யாரும் போய் ஓட்டு கேட்க முடியாது. நல்லா புரிஞ்சிருங்க. பாஜக தான் போய் ஓட்டு கேட்கணும். அது அப்போ மக்கள் காரி துப்புவாங்க. ஏன் மோடிக்கே ஓட்டு கேட்க அந்த ஆள் வரல, நீ எடப்பாடிக்கு ஓட்டு கேட்டு வாரியான்னு சொல்லி பாஜக காரி மக்கள் எல்லாம் துப்புவாங்க தெரியுமா? அப்போதான் அதோட உணர்வு தெரியும். அதனால அந்த சூழ்நிலை காலம் கடந்து விட்டது. அதனாலதான் நாங்க வெளியே வந்துட்டோம். இனி பாஜக கூட போய் நம்ம சேரக்கூடாதுங்கிற முடிவு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இருக்கு. கூட்டணி வியூகத்தை எப்படி அமைக்க போறாரு, என்ன செய்ய போறாரு, கூட்டணி எப்படி மாற்றி அமைக்க போறாருங்கிறது தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையில முடிவு எடுப்பார். சார், இப்போ எல்லாருக்கும் கட்சியோட ஆஃபீஸை வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த கட்சியோட ஆஃபீஸை அடித்து நொறுக்குனதன் காரணமாக தான் இந்த அளவுக்கு ஓபிஎஸ் மேலே எல்லாருமே ஒரு வெறுப்பில் இருக்கு. போகாத வழிக்கு ஒரு வழி சொல்லிக்கலாம். கட்சி ஆஃபீஸில் அவர் அன்னைக்கு வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் தானே சார்? அன்னைக்கு கட்சி ஒருங்கிணைப்பாளர் தானே. கட்சி ஆஃபீஸை உடைச்சாங்க, அடிச்சாங்க, உடைச்சாங்க. உங்களை யார் சார் பூட்ட சொன்னது? பூட்டினவன் அவன். அந்த கட்சி ஆஃபீஸை ஒருங்கிணைப்பாளர் வரும்போது திறந்து கொடுக்க கூட ஆள் இல்லாமல் நீ பூட்டி போட்டு ரவுடிகளை வச்சு பொதுக்குழுன்னு நீங்க ஒண்ணு நடத்துறீங்க, போற போலி பொதுக்குழு. அங்க போக வேண்டிய மாவட்ட செயலாளர்லாம் அங்க அடியாட்களோட உட்கார்ந்து இருந்து இந்தியன் பேங்க் கிட்ட வரும்போது கட்டக்கம்பெடுத்து அடிச்சது, கல் எடுத்து அடிச்சது யாரு? இவரை போகக்கூடாதுன்னு சொல்லி செலுத்தது யாரு? முதல்ல அதை பேசுங்க. அதுக்கு பிறகு அடிக்காங்க வைக்கிறாங்கன்னு என்ன? அப்போ எல்லாம் எம்ஜிஆரோட தொண்டர்களாகும் சும்மையா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அம்மாவே அடிச்சு உடைக்கையா கட்சி ஆபீஸ்னாங்க அந்த காலத்துல. அண்ணன் செங்கோட்டை போய் அடிச்சு உடைச்சாரு. ஒண்ணு இதாயிடுச்சா சார்? எங்க உரிமை, எங்களுடைய இந்த சொத்து எங்களுடைய சொத்து. அதில் எவனோ ஒரு குண்டர்கள் வந்து நின்று அபகரிச்சு வச்சிருந்தா அந்த குண்டர்களை தான் நாங்க துரத்தி அடிக்கிறோம். நீ தொண்டனா குண்டனாங்கிறத முடிவு நீ உங்க கையில இருக்கு. நீ விட்டு வச்சிருந்தது தொண்டனா குண்டனா. நீ குண்டர்களை நிப்பாட்டி அந்த குண்டர்களை நாங்க விரட்டி அடிச்சோம் சார். அப்படினாலும் தொண்டர்களை நாங்க நிப்பாட்டி வச்சிருந்தா நாங்க விரட்டலையே. இல்ல சார், அப்படினாலுமே அது வந்து எல்லாருக்கும் என்ன ஒரு போர்ட்ரே ஆகும். அது வந்து கட்சியோட ஆபீஸை வந்து எல்லாரும் கட்சி ஆபீஸ்ல குத்தாட்டமே போட்டு ஆடிட்டு இருந்ததெல்லாம் நீங்க பாக்கலையா? அங்க போட்டு சாமி சாமி சாமின்னு குத்தாட்டம் போட்டு ஆடிட்டு இருந்ததெல்லாம் பாக்கலையா? அப்ப கட்சி ஆபீஸை எவ்வளவு அலங்கோலப்படுத்திட்டு இருந்தாங்கன்னு பாக்கலையா? எத்தனை நாள் அங்க ராத்திரி பகல் கடந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் எவ்வளவோ சமூக வலைத்தளங்கள்ல வந்தது. அதெல்லாம் தான் அந்த குண்டர்களை தான் நாங்க விரட்டி அடிச்சோம். கட்சி ஆபீஸர்களுக்கு அடிக்க வேண்டியது உடைக்க வேண்டியது எப்பவுமே கிடையாது. அது எங்களுக்கு எப்பவுமே கோயில் தான். சார், இப்ப இபிஎஸ் அவர்கள் வந்து பயணத்தின் போது சொல்றாரு, சில சுயநலவாதிகள் நம்ம ஆட்சியை கவிழ்க்க எதிரியோடு இணைந்து பணியாற்றினார்கள், அதையும் முறியடித்தோம். இப்ப இருக்கக்கூடிய புது புது கட்சிகள்லாம் தொடங்கியிருக்காங்க. விஜயை வந்து விமர்சித்து சொல்றாரு. ஒருவேளை அதிமுக வந்து தக்க வைக்கிறதுக்காக இப்படி பேசுறாரு. அவர் ஒன்றும் செய்ய முடியாது சார். அதிமுகவை அவரால் இனி காப்பாற்ற முடியாது. அது எழுதி வச்சிருங்க. 2024 முடிஞ்சு போச்சு. 234 தொகுதியில வெறும் 8-10 சட்டமன்ற தொகுதி மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சு. அது தேமுதிமுக கூட்டணியால கிடைக்கப்பட்ட வெற்றிகள். நல்லா புரிஞ்சுருங்க. மற்றபடி அவர் வந்து இந்த தடவை 234 தொகுதியிலையும் நோட்டாவுக்கு கீழே போயிடக்கூடாதுங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி. சின்னமும் கிடைக்காது. எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னமும் கிடைக்காது. அவர் சின்னம் இல்லாம அவர் இந்த தடவை சுயேட்சை சின்னத்துல தான் அவரே நிக்க போறாரு. அவரை நம்பி எத்தனை பேர் நிக்க போறாங்கன்னு நம்ம பார்க்க தான் போறோம். பாஜக கூட்டணியில இருக்காங்க சார். பாஜக வந்து கொடுத்தாலும் கெட்ட பேரு சார். கொடுத்தா நாளைக்கு பாஜக தூரப்பட்டு போயிருவாரு. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? எடப்பாடி பழனிசாமி மேல பாஜக இருக்கிற எந்த தலைவனாவது ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரான்னு கேளுங்க. 100% கிடையாது. அதனாலதான் அண்ணன் ஓபிஎஸ் வெளியில வந்துட்டார்.
இப்போ வழக்கு இருக்கு, வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் சின்னம் முடக்கப்படுறதுதான் விதி. இதை மீறி கொடுத்தா பாஜக இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரும் கெட்டு போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. எடப்பாடி பழனிசாமிக்காக 2024 மறைமுகமா கொடுத்தீங்க, எல்லாம் டெபாசிட் இழந்துட்டு வந்து. நீங்க இந்த தடவை ஓப்பனா கொடுத்தீங்கன்னா பாஜகவும் சேர்ந்து டெபாசிட் காலி ஆயிடும். தமிழ்நாட்டில் இருக்காது. அவர் சொன்ன மாதிரி தாமரை இலையில தண்ணி ஓட்டாது, அது போல தமிழ்நாட்டில் பாஜக வரவும் வராது. 2026 விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போறாரு? அதிமுகவோட ஓட் பேங்க் அவர் இந்த பக்கம் இழுத்துட்டு வர. ஏன்னா நேற்று பேசும்போது அவர்களுக்கு ஓட்டு இருக்கு சார், 10-15% ஓட்டு இன்னைக்கு இருக்கு. அது யாராலையும் மறுக்க முடியாது. ஒரு வீட்டில் 2 ஓட்டு 3 ஓட்டு இன்னைக்கு விஜய், அதாவது கட்சி. நாங்கள் அன்னைக்கு எப்படி எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் நாங்கள் வாதாடி ஓட்டு போடுங்க, ரெட்டையில சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, வாசல் எங்கும் ரெட்டையில கோலம் போடுங்கலாம் நாங்கள் வீடு வீடாக தெருவா அலைஞ்ச மாதிரி அன்னைக்கு நாங்கள் ரசிகர் தான். இன்னைக்கு நீங்க விஜய் ரசிகர், விஜயோட தொண்டர்களை நீங்க ரசிகர்கள் சொல்றதா? அன்னைக்கு நாங்க எம்ஜிஆரோட ரசிகர் தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். நாங்கள் வீடு வீடாக போவோம், வீடு வீடாக போய் ஆடி பாடி சட்டை வருது அதை கொடுத்து தெருவில் கோலம் போட்டு இதெல்லாம் செஞ்சவங்க தான் இன்னைக்கு தலைவர்கள், லீடர்ஸ். நல்லா புரிஞ்சிருங்க. அன்னைக்கு யாருன்னு கேட்டால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட விசில் அடிக்கிற நாங்கள் ஒரு கூட்டம் தான். தலைவரோட வாழ் சினிமாவில் உடைஞ்சா இந்த குத்துவாளை எடுத்து ஸ்க்ரீனில் இறஞ்ச கூட்டம் தான் நாங்கள். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? எல்லாம் யாரும் மறுக்க முடியாது. எங்களுடைய ஸ்டேட்டஸ் இன்னைக்கு எங்களுடைய வயசுக்கு தகுந்தால 60 வயசு ஆகிட்டு இருக்கும்போது எங்களுடைய காலங்கள் மாறி போச்சு. அவருடைய காலங்கள் அந்த ஏஜ் ஒரு ஜென்ரேஷன் உருவாகி வருது. அவர் ஒரு பாதையை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அண்ணன் பட்டுட்டியார் சொன்னது மாதிரி அது ஒரு பெரிய லீடர்ஸ் யாரையுமே அவர் கொண்டு வரல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்க வேணாலும் என் பிராண்டு தான், என் முகம் தான். புரட்சி தலைவர் அம்மா என் முகம் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போட்டோம். அதே மாதிரி விஜய் என்னுடைய முகம் தான் 234 தான். எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு சொல்லுங்க சார், 234 தொகுதியில் என் முகம் தான் சொல்லுங்க பார்ப்போம். என் பிராண்டு தான், என் முகம் தான் 234, நான் நிப்பாட்டு தான் வேட்பாளர் சொல்லுங்க. இப்பவே கூட்டணி கட்சிக்குள்ள கூட்டணி ஆட்சியா கூட்டணி கட்சியா என்னன்னு தெரியாமலே 50 சீட்டு தருவியா 40 சீட்டு தருவியான்னு இழுபறி இருக்கு. இந்த கூட்டணியே நீடிக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப விஜயும் கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாப்ல. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி விஜயகாந்த் கதை மாதிரி ஆய்வு உட்காந்துருவார். கவலைப்படாது சார். விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் கிட்டத்தட்ட இந்த 2 கூட்டத்திலையும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. இதே போல அதிமுகவுக்கு தொண்டர்கள் எதிர்காலத்துல இருக்குமா? தொண்டர்கள் நீடிப்பாங்களா? இந்த கட்சியிலேயே நீடிப்பாங்களா? இல்ல, அதிமுக என்னைக்கும் காலத்தால் அழியாத கட்சி சார். நான் இப்பவும் சொல்லுவேன், அதிமுக அழிக்கணும்னு நினைச்சு எந்த கட்சியுமே இந்த தமிழ்நாட்டில் வளர முடியாது. நீங்க அதிமுக அழிச்சுட்டு நான் வளர்ந்துடலாம். விஜய் எங்கேயுமே அதிமுகவை அழிக்கணும்னு சொல்லலாம். தொண்டர்களுடைய மனக்குமரல தான் சொல்றாரு ஒழியா அதே மாதிரி நான் எம்ஜிஆர்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. நல்லா புரிஞ்சுதா? எம்ஜிஆரோட எனக்கு பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார். அவரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த மேற்கொண்டு அண்ணன் சொல்லி பேசிக்கிட்டாரு. நல்லா எல்லாரையும் டச் பண்றாரு, எல்லாத்தையும் டச் பண்றாரு. அதுதான் சார் ஒரு வளர்ற, எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறாரு. இங்க மாதிரி நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான், எந்த கட்சி நீ உருவாக்குன கட்சி கிடையாது. இது நாங்க உருவாக்குன கட்சி. நீ அதுல ஒரு ரூபா போட்ட ஒரு மெம்பர் மாதிரி தான் நீயும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அந்த இயக்கத்துக்கு நீயும் அன்னைக்கு 1 ரூபா கொடுத்த ஒரு மெம்பர் தான். ஆனா நாங்களும் சேர்ந்து அதே மாதிரி நாங்களும் உருவாக்குறோம். ஆனா இன்னைக்கு நான் தான் அந்த கட்சிக்கு பெரிய ஆளுன்னு சொல்லி ஒரு ஆளுமை மிக்க தலைவரா நீ வரல. பல வெற்றிகளை பெற்றிருந்தா நாங்களே தூக்கி தலைவராக ஏற்றி வச்சிருக்கோம். படு தோல்விகளே சந்திச்சுட்டு இருக்கோம். முதலமைச்சரா இருக்கிற காலத்துல உங்களுடைய சொந்த தொகுதியிலே நீங்க தோத்து போறீங்க. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியிலேயே எடப்பாடி பழனிசாமி தோல்வி வரும்போது அப்புறம் தோல்விக்கான ஒரு தலைவர், அதை நாங்கள் ஏற்றுக்கிடவே மாட்டோம் எந்த காலத்திலையும். ஏன்னா எங்கள் லீடர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 10 ஆண்டு காலம், அதுதான் அவர் தாவேகா தலைவர் விஜய் சொல்றாரு. அமெரிக்காவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும்போது என் நண்பன் வந்தா, 40 ஆண்டு கால நண்பன் வந்தா நான் இந்த ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லி கருணாநிதியே கெஞ்ச வச்ச கட்சி இந்த அதிமுக கட்சி. இந்த அதிமுக உழைச்சவன் புரட்சி தலைவர் கடல் கடந்து இருக்கிற காலத்திலே வெற்றியோட அவரை கொண்டு வந்தோம். அந்த முகத்தை காட்டாமலே வெற்றி பெற வச்ச கட்சி. இன்னைக்கு இந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க, கண்ணீர் வருது சார். ஒவ்வொருத்தருடைய கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் தான் வருது.
அதை உணராம சும்மா காசை கொடுத்துக்கிட்டு 10 பேரை கூட்டிட்டு மீடியாவை வச்சுக்கிட்டு காதுல மைக்க மாட்டிக்கிட்டு உள்ள வெட்டு பந்தா காட்டிட்டு அலையிறது வந்து இந்த அதிமுக எடுவே கூடாது, யாரும் ஏத்துக்கிட மாட்டாங்க சார். அதனால இந்த அதிமுகவை முடிச்சு வைக்கணும்னு நினைச்சு பழனிசாமி செயல்படுறாரு. அது முடியாது. அது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல இன்னொரு இடத்துல இருந்து எங்க இருந்தா வெடிக்கும், அது திரும்பியும் உருவாகும். தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய திரும்பி எங்களை போல எத்தனையோ ரத்தத்தின் ரத்தங்கள் இருக்காங்க, யாரும் விட்டுட்டுலாம் போக மாட்டோம். கால நேரம் வரட்டுங்கிறதுக்காக அமைதி காத்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். மீண்டும் ஒரு புதிய உதயமாகி அதிமுக உதயமாகும். அதுக்கு இந்த பாஜக எல்லாம் ஒதுக்கணும். ஏன்னா இப்ப பாஜக வந்து எங்களை அழிக்கணும்னு திட்டம் போட்டாங்க, அதிமுக அழிச்சு அதுல நம்ம குளிர் காயலான்னு பாஜக திட்டம் போட்டாங்க. எங்க இருந்தோ ஒருத்தர் நடிகர் விஜய் வந்துட்டார் பார்த்தீங்களா. தனக்கு ஒருத்தர் குழி பறைக்கணும்னு நினைச்சா தனக்கு பின்னாடி இன்னொருத்த குழி பறைக்கிறாங்கிறது தெரிஞ்சிரு. நீங்க இப்போ இந்த இளைஞர் பட்டாளம் எங்க போவோம், நேரம் விஜய் கிட்ட போவோம். பாஜக நம்பி வருமா? வராது. பாஜக தலைவர் வந்து இன்னைக்கும் பாஜக தலைவர் நம்ம நயினார் நாகேந்திரன் பாஜகலயே யாரும் சேர்த்துக்கிடல. அவர் இன்னைக்கு பார்த்தாலும் அதிமுக தான் தெரியும். அவர் பாஜக கரவெட்டியே கட்ட மாட்டார் சார். கெட்டறங்களுங்க, நான் ஓப்பனாவே கேட்கிறேன். பாஜக கரவேட்டியே கட்ட மாட்டாரு, அவர் சாதா கரவேட்டி தான் கட்டிட்டு போவாரு. பாஜகவோட கரவேட்டியே கட்ட மாட்டாரு. அண்ணாமலையெல்லாம் கட்டிட்டு இருந்தாரா? கெட்ட சொல்லுங்க பாஜக தலைவர். அவர் இன்னைக்கும் சார் அவர் வந்து எம்ஜிஆரோட ரசிகர், எம்ஜிஆர் திராவிட இயக்கத்துல வளர்ந்தவர். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில இருந்தே தெரியும், நாங்கெல்லாம் தரக்குறைவா விமர்சிக்கல. அவரை பார்த்தா எங்களுக்கு உணர்வு வந்து அதிமுக தொண்டனா தான் தெரியும், அவரை போய் பாஜக தலைவர். அதனால அந்த பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளராது. அதோட கூடா நட்பு எடப்பாடி பழனிசாமியும் தேராது. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க, மிக நன்றி சார்.